அல்லாஹ்வின் கோபம். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் கலிமா, தொழுகை, நோன்பு ஆகிய மூன்றும் பிரதானமானவையாக இருக்குது. இவற்றில் ஒன்றை விட்ட மனிதன் காஃபிர் ஆவான்னு, அவனுக்கு மரண தண்டனை விதிப்பது ஆகும்னு ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் விதமான மனிதர்களை பற்றி மிக கடினமான எச்சரிக்கைகளும் வந்துள்ளன என்பதில் எவ்வித மறுப்பும் கிடையாது. கடமைகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் செய்பவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கோபப்பிடியை பற்றி மிகவும் அதிகமாக பயப்படுவது அவசியம் நமக்கு இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மரணத்தை விட்டு தப்பிக்க எவருக்குமே வழி கிடையாது, நம்ம யாருக்குமே வழி கிடையாது. உலக வாழ்வு மிக விரைவிலேயே நம்ம விட்டு பிரிஞ்சிடும். அல்லாஹுக்கு வழிபடுவது மட்டும் நமக்கு பயன்படுவதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் தாங்களும் நோன்பு வைக்காமல் இருப்பதுடன் குஃப்ரின் பால் சேர்த்து வைக்கும் வார்த்தைகளெல்லாம், தகாத வார்த்தைகளெல்லாம் தங்கள் நாவிலிருந்து கூறிவிடுகின்றனர். நவுது பில்லாஹ் மின்ஹா. வீட்டில் சாப்பிட உணவில்லாதவர்கள் தமக்கு அவங்க தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம பட்னியாக ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன கிடைக்க போகிறது, பட்னியாக இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போன்ற வார்த்தைகளை கூறிவிடுகின்றாங்க. விதமான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாங்க. எனவே அல்லாஹ் தஆலா விதிச்சிருக்க அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி நம்மளும் சொர்க்கம் செல்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.